சாதனை இலக்கை குறிவைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கடும் பயிற்சியும் தொடர் முயற்சியும் அவசியமாக இருக்கிறது. அவர்களின் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஆதார தளமாக விளங்க வேண்டிய விளையாட்டரங்கம் ஒன்று பராமரிப்பின்றி பாழ்பட்டு கிடக்கிறது. 9 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் சிவகாசி மினி விளையாட்டு அரங்கில் வீரர்கள் சந்திக்கும் சிரமங்கள் ஏராளம். இளம் வீரர் வீராங்கனைகள் பயிற்சி பெறவும் அவர்களுக்கு போட்டிகளை நடத்தி திறமையை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் கடந்த 2006ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் இந்த விளையாட்டு அரங்கம். 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 30 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கம் பராமரிப்பின்றி இன்று பரிதாபகரமாக காட்சியளிக்கிறது. வீரர்களின் தேவைக்கான எந்த உபகரணங்களும் இல்லை. மின்விளக்கோ மின்விசிறியோ இல்லாத ஓய்வறை, காங்கிரீட் தளம் பெயர்ந்த கூடைப்பந்தாட்ட அரங்கம், கரடு முரடாக காட்சியளிக்கும் கால்பந்து மைதானம், முட்புதர்கள் சூழ்ந்த கைப்பந்து மைதானம் என அவலக்காடாக காட்சியளிக்கிறது இந்த விளையாட்டு அரங்கம். அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் இங்கு போட்டிகளை நடத்த அரசோ தனியார் அமைப்புகளோ முன்வருவதில்லை என்பது வீரர்களின் வேதனையாக உள்ளது. பயிற்சி எடுக்கும் வீரர்களுக்கு குடிதண்ணீர் கூட கிடைக்காத நிலையும் உள்ளது. இதனால் வீரர்களே தண்ணீர் குடங்களை மைதானங்களுக்கு சுமந்து செல்கின்றனர். எங்களுக்கு விளையாட்டு உபகரணம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்கள் வாங்கினவங்க கூட நாங்கள் எங்கள் சொந்த காசில் தான் ஆடுறோம். விளாண்ட்டு டயர்டாகி தண்ணி குடிக்கணும் கூட இங்கே தண்ணி எதுவும் கிடையாது. இதனாலே பல பிளேயர்ஸ் இங்கே வீட்டிலே இருக்காங்க. யார் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண எதுவோ ஒரு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிரவுண்டு பராமரிப்பே இல்லை, ஃபுல்லாக இருக்குது நிறையா. அதே மாதிரி கல்லாக இருக்குது. நாங்கள் கீழே விழுந்தால் ரொம்ப காயப்படுது. கான்கிரீட் அதெல்லாம் உடஞ்சி ரொம்ப அடிபடுற மாதிரி இருக்குது. இதனால் பிளேயர்ஸும் ரொம்ப பேர் வரவே மாட்டேங்காங்க. சுற்றியும் புல்லாக இருக்கிறதுனால பாம்பு அது இதுன்னு விளாட விடாமல் வைக்கிறாங்க. இந்த விளையாட்டு அரங்கில் யாரும் அமர முடியாத வகையில் பார்வையாளர்கள் இருக்கைகளும் சேதமடைந்து காணப்படுகின்றன. மைதானத்தைச் சுற்றிலும் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் அந்த குப்பைகளில் தீ வைக்கும் போது புகை மூட்டம் சூழ்ந்து தங்களின் பயிற்சி பாதிக்கப்படுவதாகவும் வீரர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாதனை இலக்கை குறிவைக்கும் தங்களின் பயிற்சிக்காக உருவாக்கப்பட்ட விளையாட்டரங்கம் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுகிறது என்பதும் வீரர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே செய்ய முடியாது சார். இது ஒரு இருட்டடைஞ்ச ஏரியாவாக மாறிடுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பல்புமே எரியாது. ஓய்வறையில் ஒரு 8 ஃபேன் இருந்தது. யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரில. வாட்ச்மேன் கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறாரு. இடம் நிறையா இருக்குது, ஆனால் அந்த பராமரிப்பு சரியில்லை, மெயின்டெனன்ஸ் சரியில்லை. பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இங்கே தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் போட்டு போயிடுறாங்க. ஆயிரக்கணக்கான வீரர்களை சாதனையாளர்களாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சிவகாசி மினி விளையாட்டரங்கம் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரவேண்டும் என்பதே அப்பகுதி விளையாட்டு ஆர்வலர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் கட்டப்பட்டுள்ள சிவகாசி மினி விளையாட்டரங்கம் கடந்த பல ஆண்டுகளாக எந்தவித பராமரிப்பின்றி தற்பொழுது பயன்பாடற்ற நிலையில் இருப்பது குறித்து விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வெங்கடேஷிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மைதானத்தை நேரில் ஆய்வு செய்து பராமரிப்பு பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு வகுக்கப்பட்டு விரைவில் பராமரிப்பு பணிகளை துவங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார். பராமரிப்பின்றி கிடக்கும் மினி விளையாட்டரங்கம் குறித்து நமது செய்தியாளர் கணேஷ்குமார் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். கணேஷ்குமார், சிவகாசி மினி விளையாட்டரங்கம் இந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? நிச்சயமா அவர்களே கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மினி விளையாட்டரங்கம் தற்பொழுது எந்தவித பராமரிப்பின்றி பயன்பாடு நிலையில் இருக்கிறது. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்று வீரர்கள் மத்தியில் குற்றம் என்பது என்னவென்றால், அதாவது மினி விளையாட்டு அரங்கத்திற்கான விளையாட்டு அலுவலர் விருதுநகரில் உள்ளார். அவர் இங்க நேரில் ஆய்வு செய்வதோ அந்த பராமரிப்பு பணிகள் ஏதாவது இருக்கிறதா ஒரு எந்த விதமான ஒரு ஆய்வும் இதுவரை நடத்தவில்லை என்பதை இப்பகுதியில் உள்ள வீராங்கனைகளிட ஒரு குற்றச்சாட்டாக. கணேஷ்குமார், இது குறித்து அங்கிருக்கும் விளையாட்டு வீரர்கள் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன?
கணேஷ்குமார், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது முனியம்மாள் ராஜசேகர் தற்போது நம்மளுடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். 9 ஆண்டுகளா அந்த விளையாட்டரங்கம் பராமரிக்கப்படாம இருக்கு. இது பயன்பாட்டுக்கு கொண்டு வர இதுவரைக்கும் என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? அது எங்க பஞ்சாயத்துல இருக்கு, ஆணையர் பஞ்சாயத்துல இருக்கு. ஹலோ, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆணையர் பஞ்சாயத்துல இருக்கு. அது பராமரிப்பு வந்து எங்ககிட்ட கிடையாது, விளையாட்டுத்துறை தான் இருக்கு, எங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட பராமரிக்கக்கூடிய அந்த இது இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க அது தொடர்பா அதிகாரிகள் கிட்ட முறையிட்டீங்களா? சொல்லியிருக்கோம். நாங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதுக்கு அதிகாரிகள் என்ன பதில் சொன்னாங்க? சொல்லியிருக்கோம். அவங்க ஒண்ணு எங்ககிட்ட ஒண்ணும் சொல்லல. நாங்க சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட எதுவும் உதவி கேட்டா நாங்க செஞ்சு கொடுப்போம். அப்ப அதிகாரிகள் நீங்க கேட்ட கேள்விக்கு முறையான பதில் தரலையா? சொல்லியிருக்கோம். அவங்க எதுவும் முறையா எங்ககிட்ட சொல்லல. அவங்க எதுவும் கேட்டாங்கன்னா நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். நீங்க அந்த இடத்த நேரடியா சென்று பாத்தீங்களா? நேரடியா நான் பாத்திருக்கேன். இப்ப விட போய் நீ அடுத்து பாப்போம். பார்த்து எதுவும் உதவி கேட்டாங்கன்னா நாங்க செஞ்சு கொடுப்போம் பஞ்சாயத்துல இருந்து. இப்ப இறகு பந்து போட்டிகள்ல வெற்றி பெற்ற பலர் அந்த ஊராட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை ஆண்டுகளா அந்த இடம் பராமரிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எங்க பஞ்சாயத்துல இருக்கு மேடம். ஆனா பராமரிப்பு பணி எங்ககிட்ட கிடையாது. நீங்க அங்க நேரடியா சென்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. அங்க இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள்னு பாத்தீங்களா? நேரடியா பார்த்திருக்கு. ஆனா இப்ப இந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அங்க ஓரத்துல பாட்டில்கள்லாம் கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை அகற்றத்துக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இணைப்புல இருக்கீங்களாமா? இருக்கோம். அதை வேணா நாங்க ஆர்வம் மூலியமா விட்டு நாங்க ஒதுக்கி செஞ்சு அதை பாத்துக்கிட்டோம். நாங்க அதே மாதிரி அங்க சமூக விரோத செயல்கள்லாம் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது, அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது தொடர்பா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இனிமே இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? காவல்துறையில நாங்க சொல்லியிருக்கோம் மேடம். சரிம்மா, இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து கணேஷ்குமார், இது குறித்து அங்க இருக்கும் விளையாட்டு வீரர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. நிச்சயமா விரவலி. அதாவது அந்த விளையாட்டு அரங்கத்திற்கு உள்ளாக இருக்கும் அந்த விளையாட்டு ஓய்வறை என்பது எந்தவித பயன்பாடு இன்றி அந்த விளையாட்டு ஓய்வறைக்குள் இருக்கும் மின்விசிறி கூட செயல்படாமல் அந்த மின்விசிறி கூட காணாமல் போன ஒரு நிலைதான் அங்கு உள்ளது. ஓய்வெடுப்பதற்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு நிலையிலும், மேலும் அந்த விளையாட்டு உபகரணங்கள் என்பது இல்லாத ஒரு நிலையில்தான் வீரர்கள் தங்கள் பணத்தை சேமித்து அதன் மூலமாகத்தான் அந்த விளையாட்டு உபகரணங்களை வாங்கி விளையாடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதன் மேலும் இந்த பகுதியில் இரவு நேரங்கள், அதாவது மாலை நேரங்களில் இங்கு சமூக விரோத செயல்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக மதுவருத்தல் உள்ளிட்ட பல சமூக விரோத செயல்களும், மேலும் இந்த பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு முன்னராக ஒரு கொலை கூட நடந்துள்ளது. இதன் காரணமாகவே விளையாட்டு வீரர்கள் இந்த பகுதிக்கு விளையாடுவதற்கு பெரும்பாலும் முனைப்பு காட்ட ஒரு மறுப்பு தெரிவித்தே வருகின்றனர். கணேஷ்குமார், இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் பேசும்போது நாங்க பஞ்சாயத்துல போய் முறையிட்டோம், அவங்க நேரடியா பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாராவது அதிகாரிகள் அங்க பார்வையிட்டாங்களா? இல்ல மேடம், இதுவரைக்கும் குறிப்பா அதாவது இது தொடர்பாக பலமுறை விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், பல்வேறு தனியார் விளையாட்டு கழகங்கள் சார்பாக பலமுறை, அதாவது விளையாட்டு மாவட்ட விளையாட்டு அலுவலரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை ஒரு முறை கூட இந்த விளையாட்டு அரங்கத்திற்கு நேரில் ஆய்வு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுள்ளது வேதவள்ளி. மேலும் இந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னராகவே இந்த கூடைப்பந்து மைதானம் என்பது முழுமையாக காங்கிரீட் சுவர்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் அதை சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டு இதுவரை அந்த கூடைப்பந்து மைதானம் என்பது இதுவரை சீரமைக்கப்படாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது வேதவள்ளி. இப்போ மைதானத்துல ஆடுகளத்தை தவிர்த்து பிற வசதிகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? அதாவது ஓய்வறை, குடிநீர் வசதி, மின்விளக்கு, அந்த மாதிரி வசதிகள் அங்க இருக்கா? வேதவள்ளி, இப்ப குறிப்பா பார்த்தோம்னா அதான் இது போன்ற எந்த விதமான அடிப்படை வசதிகள், அதாவது குடிநீர், மின்விளக்கோ, ஓய்வறைக்குள் எந்த விதமான ஓய்வு அறைகள் மட்டுமே உள்ளதை தவிர அந்த ஓய்வறைக்குள் இருக்கைகள் கூட இல்லாத ஒரு அவலநிலை தான் உள்ளது. மேலும் அந்த மின்விசிறி ஒன்று ஏற்கனவே தொடக்கத்திலிருந்து இருந்ததாகவும் அது கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னராகவே காணாமல் போனதாகவும், ஆனால் அங்குள்ள அதற்காக ஒரு காவலர் நியமிக்கப்பட்டு அவர் அதை முறையாக அதை கூட ஒரு பராமரிப்பு பாதுகாக்க தவறிய ஒரு நிலையில்தான் உள்ளதாக இங்குள்ள வீரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விளையாட்டரங்கம் சரி செய்யப்பட்டா
எத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்து பயன்பெறுவார்கள்? நிச்சயமாக, அதாவது குறிப்பா இந்த விளையாட்டு அரங்கத்துக்கு மிக அருகிலேயே தான் சிவகாசி அரசு கல்லூரி, அதாவது அரசு கலைக்கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரிக்கு போதுமான விளையாட்டு மைதானம் தற்பொழுது அமைக்கப்படவில்லை. இந்த மைதானம் சரி செய்யப்பட்டால் முக்கியமாக அந்த கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும். மேலும் இந்த மைதானத்தை சுற்றி ஆனையூர், இளாம்பட்டி, சாட்சியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது அது மட்டுமல்ல, சிவகாசியில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், 1000க்கும் மேற்பட்டோர் வந்து தடகளம், கிரிக்கெட், கைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி உள்ளிட்ட போட்டிகளில் பயிற்சி மேற்கொண்டு பல்வேறு திறன்களை மேம்படுத்துவோர் ஏதுவாக உள்ளதாகவே கூறப்படுகிறது பேரவழி. மேலும் இந்த விளையாட்டரங்கம், அதாவது இந்த விளையாட்டரங்கத்தை மேன்மைப்படுத்தி உள் விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டால் குறிப்பாக இறகு பந்து போட்டிகள் விளையாடக்கூடிய வீரர் வீராங்கனைகள், அதாவது இளம் வீரர்கள் அதிக அளவில் சிவகாசியில் காணப்படுகின்ற. குறிப்பாக தற்பொழுது, அதாவது கடந்த மாதம் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான இறகு பந்து போட்டியில் முதல் 2 இடங்களை பெற்றவர்கள் சிவகாசி மாணவிகள் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது. எனவே இந்த நிலையை புரிந்து கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் என்பது உடனடியாக இந்த விளையாட்டு மைதானத்தை சீர்படுத்தி அதற்கான உள் விளையாட்டு அரங்கமும் விளையாட்டு விடுதியும் அமைக்கப்பட்டு, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் விளையாட்டு விடுதி என்பது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளது. விளையாட்டு விடுதி அமைக்கப்பட்டு அதாவது பல்வேறு மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு போதிய பயிற்சி மேற்கொள்ளப்பட்டால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சிவகாசி மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு மாவட்ட, மாநில, தேசிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது.